தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இயல்பா விளையாட்டு உலகத்தை கிரிக்கெட் தான் பெரிய அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா கடந்த ஒரு வாரத்துக்கு மேல ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தான் இளைஞர்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. கிரிக்கெட்ல இருந்து கால்பந்துல இருந்து எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதுல நமக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில இல்ல உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில கதைகள் நிறைய கொட்டி கிடக்கும். நம்மை போன்ற ஒருத்தர் வெற்றிக்காக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிற ஒருத்தர் கீழே இருந்து அடிச்சு புடிச்சு மேல வர கதைகள் என்றைக்குமே சுவாரஸ்யம் தான். என்னைக்குமே அது ஒரு கிக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விளையாட்டுல இது ஒன்றும் புதுசு கிடையாதுனாலும் கால்பந்திலும் இது புதுசு கிடையாது. இருந்தாலும் இது போன்ற கதைகளை நாம பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? ஸோ அந்த உணர்வுக்கு எந்த ஒரு இதுலையுமே ஈடு கிடையாது. அப்படியான ஒரு கதை தான் போன வாரம் FIFA உலகக்கோப்பையில அரங்கேறி இருக்கு. உலகக்கோப்பையில பங்கேற்ற அணிகளோட எண்ணிக்கை 32லேருந்து 48 அணிகளா விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதுல பெருமளவுக்கு பலன் பெற்றது யாருன்னா ஆப்பிரிக்கா தான். இதனால ஆப்பிரிக்கால இருந்து 5 அணிகள் பங்கேற்று வந்த நிலையில அது 10ஆ கூடியிருக்கு. இப்படியான ஒரு கதை எழுதப்படுவதற்கு இந்த மாற்றமும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். கால்பந்துல பலம் வாய்ந்த அணினா அது ஸ்பெயின் தான். வலு குறைந்த அணியாக பார்க்கப்படுவது கேப் வேர்டா. கேப் வேர்டாவுக்கு இதுதான் முதல் உலகக்கோப்பை ஆட்டம். அந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையோட மொத்த எண்ணிக்கையே வெறும் 5 லட்சம் தான். ஆப்பிரிக்கால 3வது சிறிய நாடு. அதனால எப்படியும் ஸ்பெயின் ஈஸியாக இவங்களை அடிச்சு நவுத்திடுவாங்க அப்படின்னு தான் பெரும்பாலான ஆட்கள் நம்பினாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அப்படின்ற மாதிரி வந்தாரு கேப் வேர்டா அணியோடைய கோல் கீப்பர் ஒசின்யா. 90 நிமிடங்கள் நடைபெற்ற ஆட்டத்துல 27 முறை பந்தை அவர் எதிர்கொண்டிருக்கிறாரு. இதுல 7 முறை ஸ்பெயின் கோல் அடிக்க முயற்சி செஞ்சு அந்த முயற்சியை அவர் தடுத்திருக்கிறாரு. யாரையா இவரு ஸ்பெயினுக்கே முட்டுக்கட்ட போடுறாரு அப்படின்னு ஒசினியா பத்திய கதைகள் வர தொடங்கிருச்சு. அவரோட வயசு 40. அவங்க நாட்டிலையுமே கூட அவர் சாதாரணமாலாம் மேல வரலையாம். கேப் வேர்டால ஆரம்பிச்சு போர்ச்சுகல் வரைக்கும் பல்வேறு கிளப்களுக்காக அவர் விளையாடி இருக்கிறாரு. இதையெல்லாம் கடந்து தான் அவர் உலகக்கோப்பைக்கே வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் கடுமையா உழைச்சதா அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆட்டம் முடிஞ்ச அப்புறம் உணர்ச்சி தழும்ப கண் கலங்கிட்டாரு மனுஷன். 2012ல 25 வயசுல கால்பந்து விளையாட தொடங்கி இருக்கிறாப்புல மனுஷன். நிறைய முறை இதுல இருந்து வெளியேறலாம் அப்படின்னு நினைச்சப்பெல்லாம் கனவை நோக்கி ஓடணும்னு விடாமுயற்சியோட இருந்திருக்கிறாரு ஒசின்யா. அழுகைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையுமே கூட அவர் ரொம்ப விளக்கமா பேசியிருக்கிறாரு. உணர்ச்சி தழும்ப இவர் தாத்தா பாட்டியோட தான் வளர்ந்துருக்கிறாராம். துரதிருஷ்டவசமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தவறி இருக்கிறாங்க. அவங்க தான் இவருக்கு எல்லாமாவும் இருந்திருக்கிறாங்க, இவரோட வாழ்க்கையாவுமே கூட. இதுக்கப்புறமா இந்த உலகக்கோப்பை ஆட்டத்தை பார்க்க அவங்க அம்மாவுக்கு விசா கூட கிடைக்கலையாம். அதுக்கு ஏதோ காசு கொடுக்கணும்னு சொன்னதால நேரத்துக்கு விசா எடுக்க முடியாம போய் அவங்க அம்மானால இங்க வர முடியாம போயிருச்சு. தாத்தா பாட்டி இல்ல, அம்மா யாருமே இல்லைன்ற நேரத்துல தான் தான் செலுத்தின எல்லா உழைப்புக்கும் சேர்ந்து அவர் அன்னைக்கு ஒரு தருணத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அதுதான் அவருக்கு கண்ணீரா மாறி இருக்கு அப்படின்றத தன்னுடைய பேட்டியில அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஆட்டம் 2 அணியும் கோல் அடிக்காம டிரால முடிஞ்சாலுமே கூட கேப் வேர்டாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். ஒசின்யா தான் ஆட்ட நாயகன். ஒரு இரவு எல்லாத்தையும் மாத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒசின்யாவுக்கு அப்படியான இரவு தான் அந்த இரவா அமைஞ்சிருக்கு. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வெறும் 46,000 பேர் மட்டும்தான் பின்தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நட்சத்திர ஆட்டத்துக்கு அப்புறமா அந்த எண்ணிக்கை 1.5 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. இலக்கை அடையிறது அப்படின்றது இலக்கை நோக்கிய ஒரு பயணமா தான் இருக்கணும். இன்னைக்கு இலக்கை அடையணும் இல்ல நாளைக்கு இலக்கை அடையணும் அப்படின்னு இல்லாம விடாமுயற்சியோட முழு மனதோட தெளிவான பார்வையோட உழைப்பை செலுத்திட்டு இருந்தோம்னா நமக்கான தருணம் ஒரு இரவுல நம் கதவுகளை தட்டும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. நிச்சயமா தட்டியே அது தீரும்.